அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாதம் 2025 மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறேங்க. துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சுக்கிரனை ஆட்சியாக கொண்ட வீடு, காலபுருஷத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாரு, நல்ல நிலைமையில இருந்தாரா அப்படின்னா அதாவது 3ஆம் தேதி வரைக்குமே இங்கே தான் இருந்திருக்காரு. அதாவது கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, கன்னி ராசியில் நீச்சமாக இருந்திருக்கிறாரு. ஸோ நீச்சமாக இருந்தால் தன்னுடைய 12ஆம் இடத்துல நீச்சமாகிட்டாரே அப்படிங்கிறதுனால சில தொந்தரவுகள் இருக்கும், இடமாற்றங்கள், அதாவது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறத கொஞ்சம் நடந்திருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அதாவது 12ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க, சரிங்களா? அதாவது பண்டிகை செலவு, ஜவுளி, இந்த மாதிரி நிறைய செலவுகள் நல்ல செலவாக தான் இருந்திருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும். ஆனால் 4ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய சொந்த வீடும் கூட. ஸோ சொந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலிமையாக, நல்ல ஒரு பலத்தோடு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கெத்தாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்போடு சுக்கிரன் தன்னுடைய இயல்புகளுக்கு ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை பெறுகிறார். கூட 12ஆம் அதிபதி புதனும் இருக்கிறார் அந்த இடத்துலையே, சரிங்களா? இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இடம் மாறுதல், ஒரு இடம் விட்டு இடம் மாறுதல், வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் அதுக்குண்டான ஆட்களை பார்க்குறது, அதுக்குண்டான மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களினால நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்த கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகும். ரெண்டாவது பேசுகின்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும். நாக்கில் ஸ்வீட்டை என்ன தேனை தடவிட்டு பேசினா எந்த மாதிரி ஒரு பலன்கள் எதிராளிகள் நமக்கு கொடுப்பாங்களோ, ஏன்னா நல்லா பாராட்டி பேசுனாங்க அடுத்தவங்க வந்து எப்போ பாரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறத விட நீங்கள் கொஞ்சம் ரெக்வெஸ்டாக போகலாம், சரிங்களா? அதாவது தாழ்ச்சி அடைவான் உயர்வடைவான் அப்படிங்கிறது தான். நம்ம அவங்கெல்லாம் நான் படிஞ்சு போகிறதா, அதெல்லாம் முடியாது, ஆஹா ஓகோ அப்படின்னு இருந்தால் அந்த காரியம் நமக்கு நடக்காதுங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயல்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? உயரதிகாரம் நல்லா மதிக்கணும், நல்லா பேசணும், நல்லா அழகாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும். பார்த்தா நல்லா குட் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் அமையணும். வார்த்தை தான் மெயின், சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே சமயம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வார்த்தைகள் நல்லா தான் மைண்டில் தோடும். உங்களெல்லாம் நல்லா ரொம்ப அமைதியாக அழகாக பேசணும், நம்மளுடைய காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் எதிர்பாராததுனா செவ்வாய்ங்கிறதுனால சில நேரத்தில் கோபம் வந்துருங்க டக்குன்னு, சரிங்களா? குடும்பத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிகிட்டே இருப்போம், திடீர்னு அவங்க ஏதோ ரியாக்ட் பண்ணும் பொழுது அதிகமாக கோபம் வந்துடும். ஸோ அந்த நன்மைகள் நடக்கிறது கூட தள்ளி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் துலாம் ராசிகள் எப்பயுமே, சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் தனக்காரங்க வீட்டிலே இருக்கிறார். ஸோ வருமானத்துக்கெல்லாம் என்ன குறைவு இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணம் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே சமயம் 11ஆம் அதிபதியும் கூட தானே இருக்கிறார், சரிங்களா? ஸோ அதனால் லாபம் நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், வருமானமும் கொடுக்குது, லாபமும் அந்த இடத்துல வருது. எண்ணங்களில் செயல் ஓட்டங்கள் இருக்குங்களா, நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3ஆம் அதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்துருக்கிறாருங்க. ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது இயற்கையாகவே உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னு சின்னதாக ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும், சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஆனால் 10ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்திலையும் 10ஆம் இடத்துல குரு இருந்து கோச்சார ரீதியாகவும் 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக செஞ்சிடும், இந்த வேலையெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க, நம்மளாம் ஓட்டத்தில் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை திங்கிங் வருங்க. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கான்ட்ரவர்சி வரும், தேவையில்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் தொடர்பு தடைப்படுது. இது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க கூட டக்குன்னு என்ன இப்படி நடந்துக்கிறார், இப்படி பேசுகிறா அப்படி, ஏன்னா நம்ம மைண்டில் இல்லை, நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு சில வார்த்தைகளை விட்டுறோம். அதனால் வந்து இந்த வேலை ஒன்று வேணாலும் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த 10ஆம் இடத்த பதிவு அறிவு போகும், பதிவு மாற்றம் வரும் அப்படிங்கிறது இதுதான் காரணம். 10ஆம் இடத்து குரு வரும்போது இன்னும் அறிவுத்திறன் அதிகமாகவும், டெவலப்மெண்ட் அதிகமாகவும், நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட போய் இந்த சம்பளத்தை நம்ம வேலை செய்கிறதா, நம்ம அந்த வேறு
சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, அங்கே போயிடலாமே, நமக்கு தான் இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு அதுவும் மைண்டுக்குள்ளே வந்துருங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 10ஆம் இடத்து குரு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு நல்லதாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைக்குது, அந்த பேப்பரை பாருங்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்து ரிசைன்மெண்ட் போகிறது சிறப்பு. சரிங்களா? அதற்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு காலத்தை வேலையை வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இது ரொம்ப கவனம். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க. சுகம், அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி உங்களுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் ஹெல்த்து தான் கொஞ்சம் வீணாக போகுது. தூக்கம் இல்லை. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் துறையில் வந்து நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வந்துட்டுருக்குது. சரிங்களா? இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹெல்த் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. சின்னதாக இருந்தால் கூட உடனே மெடிக்கல் எடுத்துங்க. ஏன்னா அது குருவோட வீடு தான், அது குருவின் பார்வையிலே இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய 2, 3, 4ஆம் இடத்து மேலே குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? எந்த அதாவது மழை போல வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பனி போல விளையிடும் அப்படிங்கிற மாதிரி தான் குருவின் பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்து மேலேயும் பதியுதுங்க. சரிங்களா? வருமானம் வருது அப்படின்னு சொல்ல வருமானம் வரும். ரெட்டிப்பான ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இணையிறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது, விரும்பியவர்களை திருமணம் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள். ஏன்னா 11 இல்லையா? ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, ஃபஸ்ட்டு திருமணம் ஃபெயில், 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிளிக் ஆகும். முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய 2, 3, 4, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளின் ஹெல்த்தில் விட அவங்களுடைய பேசுகிற பழக்க வழக்கங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ராகுனா ரூல்ஸ் பிரேக் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு ஒன்வேல போயிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்வேல போனால் என்ன மாற்றி யோசிக்கிறது, அந்த மாற்றி யோசிக்கிற பண்பை வந்து ராகு பகவான் கொடுக்குறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் போனால் இது போனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து எந்த முள்ளு கல் இல்லாமல் போயிடலாம். ஆனால் இந்த வண்டி ரொம்ப ஷார்ட்டு, சீக்கிரம் போயிடலாம். ஆனால் கல் முள் எல்லாமே கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ராகுபவன் இந்த கல் முள்ளை தான் தேர்ந்தெடுக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம உடலில் அதாவது அந்த பயணமும் சீக்கிரம் நடக்கும், நம்ம ஹெல்த்தும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. வருமானம் வரும், செலவுகளும் இருக்கும். இருந்தாலும் அந்த செலவுகளை வந்து நம்ம கற்பனை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கூட இந்த பட்ஜெட்டில் தான் ஒரு 25-30 lakhஸில் பண்ணணும் அப்படின்னா இந்த ராகு தசை ராகு புத்தியெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இழுத்து விட்டுரும். சரிங்களா? அடுத்த வீட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா இவங்க எப்படி வச்சுருக்காங்க, ஜன்னல் எப்படி இருக்காங்க, கிச்சன் இப்படி போய் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதேமாதிரி பண்ணணும்னு போட்டால் மறுபடியும் இடிச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம். அந்த செலவு இழுத்து விட்டுரும் ராகு. ஸோ அந்த விதத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் குழந்தைகளை சொல்கிறேன். சரிங்களா? படிப்பில் கொஞ்சம் கவனச்சிதறல் கண்டிப்பாக வருங்க. குழந்தைகளை கொஞ்சம் பொறுமையாக உட்கார வச்சு நீங்கள் சொல்கிறது பெரிய பெஸ்ட்டு. அதே சமயம் ஒருத்தர் பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்னதாக ஒரு ஆஃபீஸ் பேசினா கூட பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஆகும். சரிங்களா? அதே சமயம் 6ஆம் இடத்துல இருக்கிறது வேலையில் நல்ல ஒரு திருப்பு முறையாக அமையும். 2வது புதிய வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிற திருமணம் நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சூப்பராக திருமணம் நடக்கும். அது அரசு வேலையில் இருக்கிற மணமகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது அதிகமான சான்சஸ் இருக்குது அவங்க ஜாதகத்தை பார்த்து. சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய 8ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். சரிங்களா? புதன் கூட இருக்கிறதுனால அந்த ஸ்கின் சம்மந்தமான தோல் அலர்ஜி இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் வெளியூருக்கு போகிறீங்க, வெளியே தங்குறீங்க, அங்கே இருக்கிற தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ இடம் மாறுதல் அப்படிங்கிறத 10ஆம் இடமும் வேலை செய்யுதுல்ல. ஸோ இடம் மாறுதலாம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஹெல்த்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் இங்கே இருக்கார். சரிங்களா? 9 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன், இது வந்து 10ஆம் இடத்து குரு இருக்கார். ஸோ 9ஆம் இடத்து அதிபதி புதன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலே இருக்கிறார். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக இருங்க. தந்தையால் நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. ஸோ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்கள் பின்பற்றினாங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக தாய் அப்படிங்க குறைத்து சொல்லவில்லை. ஸோ தாய் தந்தை இருவரும் சேர்ந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது சனி இல்லையா? ஸோ
ஸோ சரி, அதான் அம்மாங்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்பாங்க கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறதுனால அப்பாவின் அன்பு, சந்தோஷம், அப்பாவுடைய சொத்து வகைகளில், அப்பாவுடைய ரிலேஷன் வகைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அவங்களால ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயம் 10ஆம் இடத்துல ஏற்கனவே பார்த்தோம் குரு பகவான். ஸோ பதவியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அவர்களோட முயற்சிக்கோ அவர்களோட வயதுக்கு ஏற்ப. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும், இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விரும்புகிறேன். சரிங்களா? ஓகே, பாய்.